லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது விசாரணையிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் விலகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் கமலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார்கள். நீதிபதி சாமிநாதன் தீர்ப்பில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்தும் நீதிபதி பாலாஜி அரசு தரப்பு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதனால் வழக்கை விசாரித்த மூன்றாவது நீதிபதி ஆட்கொணர்வு மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற நீதிபதி பாலாஜியின் உத்தரவை ஏற்று அத்துடன் வழக்கை ஆட்கொணர்வு வழக்கை விசாரிக்க அமர்வுக்கு மாற்றி பரிந்துரைத்தார். அதன்படி இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் கூடுதல் அவகாசம் கோரியதை ஏற்று இந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை என்பது வழக்கமான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தனர். இதை எதிர்த்துதான் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதில் இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், அரவிந்த்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு என்று விசாரித்தது. அப்போது விசாரணையிலிருந்து தான் விலகுவதாக தெரிவித்த நீதிபதி MM சுந்தரேஷ் தான் இடம்பெறாத அமர்வு முன் இந்த மேல்முறையீடு மனுவை உரிய அமர்வு முன் பட்டியலிட தலைமை நீதிபதியிடம் அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.